நீதிமன்ற வழக்கு விசாரணை எதிர்நோக்கி இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்கள் ஒருத்தர் வெளியில வந்திருக்கிறார். ஒருத்தர் தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான சில காரணங்கள் இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதே நேரம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெளியில வந்திருக்கிறார். ஆனால் அது விடுதலை கிடையாது, நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடுவிப்பு என்றதையும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. நீதிமன்ற வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்துக்கு உள்ள இன்றைக்கு இந்த 2 வழக்கிலையும் என்ன நடந்தது என்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற கொண்டா ரஞ்சி என்று சொல்லப்பட்ட நபர் துபாயில கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இன்றைக்கு ஊடகங்களில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றின ஒரு சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய வழக்கு விசாரணை வத்தல நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவோ அவருடைய மகன்களோ நேரடியாக நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தப்படல. வீடியோ மூலமா காணொலி மூலமா தான் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகி இருக்கிறாங்க. சதோச நிறுவனத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி சம்பந்தமா விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அவர் சார்பா முன்வைக்கப்பட்ட பிண கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. சந்தேக நபர்கள் சார்பா தனித்தனியே பிண கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, அவருடைய 2 மகன்கள் ஜெரோம் பெர்னாண்டோ, ஜொஹான் பெர்னாண்டோ, சதோச நிறுவனத்தினுடைய போக்குவரத்து பிரிவோட முகாமியாளர் சொல்லி தனித்தனியே பிண கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அது எல்லாமே நிராகரிக்கப்பட்டு இந்த சந்தேக நபர்கள் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜனவரி 23ஆம் தேதி ஜோன்ஸ்டனுக்கு பிண கிடைக்குமா இல்லையா என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கும். பிண முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், இதுவரைக்கும் இந்த சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் உரிய முறையில் இந்த சாட்சியங்கள் பதிவு செய்யப்படவும் இல்லை. 31 சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 31 சாட்சியங்களையும் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளோ ஆதாரங்களோ சாட்சியங்களோ கிடையாது. இந்த அடிப்படையில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை விளக்கமறியலில் வைக்க போறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி அவருடைய சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்டிருந்தது. பதிலுக்கு அரச தரப்பு சட்டத்தரணி FCID நீதிக்குற்ற விசாரணை பிரிவு சார்பா முன்னிலையாகி இருந்த அரச தரப்பு சட்டத்தரணி விளக்கம் அளிக்கும் போது குறிப்பிட்டிருந்தாங்க, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சார்பா முன்வைக்கப்பட்டிருக்கிற அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கான சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருக்கு. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில் அவருக்கு எதிராக அவர் விளக்கமறியலில் வைக்கிறதுக்கான போதுமான சாட்சியங்கள் இருக்கு. அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுன்றது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது சதோச நிறுவனத்தினுடைய லொரி சம்பந்தப்பட்ட வழக்கு மட்டும் கிடையாது. எத்தனால் பயன்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையில் மதுபானம் தயாரிச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்ப நிறுவனம் பயன்படுத்தப்பட்டு மதுபானம் தயாரிக்கப்பட்டிருக்கு என்றதுதான் இங்க முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இது வெறுமனே ஒரு லொரி சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் மட்டும் பார்க்க முடியாது. எத்தனால் கிட்டத்தட்ட கடத்தல் மாதிரி நடத்தப்பட்டு சட்டவிரோதமான மதுபானம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றதான் குற்றச்சாட்டு. அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டு வருது. இந்த விசாரணைகளில் பிரதானமான ஒரு சந்தேக நபரா ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இருக்கிறார். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு கீழே இருந்த சதோச நிறுவனத்துக்குன்னு சொல்லி அவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர், அவருடைய வீட்டிலையும் அவருடைய மகன்களோட வீட்டிலையும் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபரை சதோச நிறுவனத்துக்கு அனுப்பி அங்கிருந்த ஒரு லொரியை இந்த நபர் தான் வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருந்த ஒரு நபர் தான் சாரதியா போய் அந்த லொரியை எடுத்து வந்திருக்கிறார். அந்த லொரியை எடுத்து வந்த நிறுவனத்துக்கு சதோச நிறுவனத்தில் நிரந்தரமான ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லி சதோச நிறுவனத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவருக்கு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ எழுத்து மூலமான ஒரு கோரிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. எந்த அடிப்படையில் அவருக்கு வேலை போட்டு கொடுத்திருக்க முடியும், இந்த லொரி வெளியில கொண்டு போக நேரடியா ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தலையீடு செய்திருக்கிறார். அந்த லொரியில இருந்தது எத்தனால் மதுபான தயாரிப்புக்கு இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அரச தரப்பு சட்டத்தரணியால் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், ஒன்று அவர் விளக்கமறியலில் வைக்கப்படணுமா இருந்தா அவர் லொரி சாரதியா இருக்கணும், அந்த லொரியை ஓட்டி போன நபரா ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இருக்கணும், இல்லாட்டி நேரடியா அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கான சாட்சியங்கள் இருக்கணும், இல்லாம விளக்கமறியலில் வைக்க முடியாது என்று சொல்லி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அரச தரப்பு சட்டத்தரணியுடைய வாதத்துக்கு மத்தியில் இன்றைக்கு பிண கோரிக்கை இன்றைய நாளில் நிராகரிக்கப்பட்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் இதை பற்றி நடந்து வருது. ஒரு லொரி சம்பந்தப்பட்டதோ வெறும் 2.5 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதோன்றதை பற்றின வழக்கு விசாரணை மட்டும் கிடையாது. எத்தனால் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு இந்த குடும்ப நிறுவனத்தால மதுபானம் சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு வரி மோசடி நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்றைய வழக்கு விசாரணையிலையும் அரசு தரப்பு சட்டத்தரணியால சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் ஜனவரி 23ஆம் தேதி வரைக்கும் இந்த குடும்பம் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு உதவி செய்திருக்கிற ஒரு அரச உத்தியோகத்தரும் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியா விளக்கமறியல்ல இந்த குடும்பமே வைக்கப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறையில் இருக்கிற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாங்கன்ற மாதிரியும் உறுதிப்படுத்தப்படாத இன்னும் ஒரு தகவலும் சில நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு வழக்கு விசாரணை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தப்பட்டது. மாக்காந்துரை மதுஷுக்கு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கப்பட்ட துப்பாக்கி போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லப்படுற மதுஷிட கைகளுக்கு எப்படி போனது என்ற அடிப்படையில் அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த
விசாரணையின் அடிப்படையில் இன்னைக்கு டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் வந்து டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில வெளியில போறதுக்கு விடுவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் டக்ளஸ் தேவானந்தா பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா வெளிநாடு போறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. சைன் பண்ணி இருக்கிற 2 பேரும் வெளிநாடு போறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 பேரும் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது. நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடுவிப்பு தானே தவிர இதை வந்து விடுதலை சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாட முடியாது. இப்ப நீதிமன்றமே ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கு. டக்ளஸ் தேவானந்தா வெளியில வந்திருக்கிறார், அவர் குற்றமற்றவர், நிரபராதி சொல்லி இந்த தீர்ப்பை கொண்டாட முடியாது. வேணும்னு சொன்னா அவருடைய முன்னாள் அமைச்சரினுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியா இது இருக்குமே தவிர மகிழ்ச்சியான செய்தியா இது இருக்குமான்னு கேட்டா கிடையாது. வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கு. மார்ச் மாதம் 27ஆம் தேதி திரும்பவும் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். விசாரணைகள் சம்பந்தமான முன்னேற்றம் சம்பந்தமான ஒரு அறிக்கை வந்து சிஐடியால சமர்ப்பிக்கப்பட முடியும். இது வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சில நேரத்தில் சொன்னா ஆறுதல் அடைய முடியும். நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், விடுதலை செய்யப்படல என்றதையும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. வெளியில வந்ததும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஊடகங்களுக்கு ஒரு வாய்ஸ் கட் கொடுக்கிறார். ஜனாதிபதிக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நன்றி சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. நீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குன்னு சொல்லியும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருந்தார். திரும்பவும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, இது தீர்ப்பு கிடையாது, இடைக்காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை, ஒரு உத்தரவு மட்டும்தான். திரும்ப வந்து நீதிமன்றம் இன்னும் ஒரு தீர்மானத்துக்கு சில நேரத்தில் வர முடியும் விசாரணைகளுக்கு பிறகு. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லப்பட்ட மாக்கந்துரை மதுஷினுடைய கைகளுக்கு எப்படி போனது என்ற கேள்விக்கான பதில இதுவரைக்கும் அதை பற்றின ஒரு தெளிவுபடுத்தல் அவருடைய ஆதரவாளர்களுக்கோ பொதுமக்களுக்கோ செய்யப்படலை என்றதும் இதுல வந்து முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா துப்பாக்கிகளும் மாயமாகி இருக்கு. ஒரு துப்பாக்கி போதைப்பொருள் கடத்தல் மன்னனுடைய குழுவுக்கு போயிருக்குன்னு சொன்னா மிச்ச துப்பாக்கிகள் எங்கென்ற கேள்விக்கான பதில் இதுவரைக்கும் தெரியாது. இதை பற்றி விசாரணைகள்ல சில நேரங்களில் சில பதில்கள் கிடைச்சிருக்க முடியும். அடுத்த கட்ட வழக்கு விசாரணையில் இதை பற்றின தகவல்கள் வெளிவரும் சொல்லி நாங்கள் நம்புவோம், காத்திருப்போம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், நோய்வாய்ப்பட்டிருந்தார். இன்றைக்கு வெளியில வர நேரத்தில் சந்தோஷமா வந்து அவருடைய ஆதரவாளர்களோட சிரிச்சு பேசினதை பார்க்க முடிஞ்சது. சில நேரத்தில் அவர் குணமடைஞ்சிருக்கிறார் போல. அப்படி குணமடையாட்டி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விரைவிலேயே பூரண குணமடையணும் சொல்லி நாங்களும் பிரார்த்திப்போம். அப்படி குணமடையாம அறகுறையா தான் வெளியில வந்திருப்பாரா இருந்தா இப்ப ஒரு வாகனத்துல அவர் ஏறி போனதை பார்க்க முடிஞ்சது. 7-8 மணித்தியாலங்கள் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சிரமமான பயணமா வந்து டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இந்த பயணம் வந்து இருக்க போகுது. சிறையில் ஒரு அறைக்குள்ள இருக்க முடியாம ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர் வெளியில வந்து வாகனத்தில் ஏறி 7-8 மணித்தியாலங்கள் பயணம் செய்யறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்ப இந்த பயணத்திலையும் அவர் வீடு போய் சேரணும் பாதுகாப்பான்னு சொல்லியும் நாங்கள் வந்து பிரார்த்திப்போம். இது வந்து வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட இருக்கு. திரும்பவும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, இது குற்றமற்றவர் நிரபராதி என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலை கிடையாது, நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடுவிப்பு என்றதை நினைவில் கொள்ள வேண்டியது முக்கியமானது. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லப்படுற கொண்டா ரஞ்சின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரஞ்சித் குமார் சொல்லப்படுற நபர் கொண்டா ரஞ்சின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி இவருடைய பேரும் ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருக்கு. இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி நேற்று முந்தினால் சில இடங்களில் தகவல்கள் பதிவாகி இருந்தது. வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல, மீடியா சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் இதை பற்றின தகவல்கள் வெளிவந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ன்றது ஒரு செய்தியா ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. போலீஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமா இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படல. ஆனாலும் சில நேரங்களில் அதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்க முடியும். கொண்டா ரஞ்சி தன்னுடைய குடும்பத்தோட மனைவியோடையும் பிள்ளையோடையும் ஏற்கனவே ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், இன்டர்போலால தேடப்பட்டு வந்த ஒரு நபர் தான் கொண்டா ரஞ்சி. மனைவியையும் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு இத்தாலிக்கு பயணம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அவர் வந்து துபாயில கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளிவந்திருக்கு. அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல மிக பிரதானமானது, அண்மைய நாட்களில் சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னா மங்கள சமரவீர முன்னாள் அமைச்சரோட செயலாளரும் அந்த செயலாளரோட மச்சானும் ஒரு வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. மங்கள சமரவீரவினுடைய செயலாளர் படுகாயமடைஞ்சு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய மச்சான் படுகொலை செய்யப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவமா அது பதிவாகி இருந்தது. இந்த படுகொலை நடத்தப்பட்டது கொண்டா ரஞ்சியினுடைய வழிகாட்டலுக்கு அமைய என்று சொல்லியும் சில செய்திகள் வெளிவந்திருந்தது. இப்படியான ஏராளமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. கொலை குற்றச்சாட்டுகள் இருக்கு, போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படியான ஒரு நபர் தான் கொண்டா ரஞ்சி என்று சொல்லி ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில நேரத்தில் நாடு கடத்தப்படலாம், இல்லாட்டி இலங்கையிலிருந்து ஒரு போலீஸ் குழு போய் அவரை கூட்டி வரும் என்ற ஒரு செய்தியை வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை மறக்காம
கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.